கத்திரிக்காய் வாழைக்காய் வாங்கினா ஒரு முறை சரி இந்த களியாக்கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் முஸ்லீம் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வீட்டிலையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய களியாக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த களியாக்கறி செய்கிறதுக்கு முதல்ல வந்து நாங்கள் வாழைக்கையை கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ண வாழைக்கையில் நீங்கள் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அதில் உள்ள கரையெல்லாம் போகும். கழுவி எடுத்த வாழைக்கையில் வந்து நாங்கள் உப்பு மஞ்சத்தூள் தூவி நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். பெரட்டி எடுத்தப்போ இதை வந்து நாங்கள் பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இது பொரிக்கிற டைம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாழைக்காய் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்த பிறகு அடுத்து கத்திரிக்காய் பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த களியாக்கறிக்கு வந்து ஈரல் சேர்த்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோழி ஈரல் இல்லாட்டி மாட்டு ஈரல். நான் வந்து கோழி ஈரல் தான். இதை வந்து அவிச்சு எடுத்துக்கணும். மிளகு, மஞ்சள், சீரகம், கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் மிளகாய், மல்லி, மஞ்சள், சீரகம், கட்டர்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதோட மாசித்தூள் கொஞ்சம் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதுக்கு வந்து நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். முதலாம் பால் இல்லைன்னா ரெண்டாம் பால் ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு ஊற்றிக்கணும். ஊற்றின பிறகு இதை வந்து நல்லா கலந்துட்டுக்கணும். இதுக்கு வந்து உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்டா வாழைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் உப்பு போட்டு தான் நாங்கள் பொரித்து வச்சுருக்குறோம். இப்போ இதை கலந்துட்ட பிறகு ஒரு சட்டியில் வந்து நாங்கள் எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் வந்து அந்த பொரிச்ச எண்ணெயிலே கொஞ்சம் சேர்த்துன்னு ஒரு கரண்டி மட்டும் எண்ணெய் மிச்சம் எண்ணெய் சேர்க்கலைன்னா கத்திரிக்காய் வாழைக்காயிலே எண்ணெய் இருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்த பிறகு இதில் கொஞ்சம் கடுகு வெந்தயம் போட்ட பிறகு அது பொரிஞ்சு வரச்சில் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் துண்டு போட்டுக்கோங்க. போட்ட பிறகு அதெல்லாம் பொரிஞ்சு வரணும். இப்போ இதோட உங்களுக்கு பாதி அளவு வெங்காயம் சேர்த்து அதை நல்லா இன்னபடி கலந்துட்டுக்கோங்க. கலந்துட்ட பிறகு இதோட உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி இஞ்சி பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கோங்க. போட்ட பிறகு எல்லாம் கலந்துட்டுக்கோங்க. கலந்துட்ட பிறகு இதோட ரொம்ப கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். உங்களுக்கு இந்த வெங்காயம் வதங்குறோம்னா அவசரமாக வதங்கணும்னா கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி விட்ட பிறகு நாங்கள் இதோட வந்து பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கணும். சின்னது பெரியது தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதெல்லாம் வதங்கின பிறகு இதோட கூட்டி வச்சு தேங்காய் பாலை சேர்த்துக்கணும். சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி வேக வச்சுருங்க. அந்த வெங்காயம் மாசி இதுகள் வேகிற அளவில் தான் இதுக்கு ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து இதை மூடி போட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சினபடி வந்து வருது. இந்த ஆணம் கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் நாங்கள் அந்த வாழைக்காயெல்லாம் போட்டு அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா களியா மாதிரி வரணும். களியாண்டா களி மாதிரி தான் வரணும். நல்லா களியா மாதிரி வரக்கூடாது. ஓரளவில் களி மாதிரி வரணும். இந்த ஆணம் கொதித்த பிறகு இதோட நாங்கள் பொரித்து வச்சிருந்த கத்திரிக்காய், வாழைக்காய், ஈரல் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட பிறகு நீங்கள் இந்த டைமுக்கு நீங்கள் உப்பையும் செக் பண்ணி பார்த்துங்க. உப்பு போதும்னா உங்களுக்கு இது அப்படி இறக்கிக்கலும். இறக்கி வந்து உங்களுக்கு ஒயிட் ரைஸ் மட்டும் இல்லை நெய் சோறு அடுத்து பிரியாணி இது எல்லாத்துக்கும் இது நல்ல ஒரு கறி. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு நீங்கள் ஒரு முறை சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணி நீங்களும் இந்த சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்யூ.